திருச்சிற்றம்பலம். அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகள் அருளி செய்த ஸ்ரீமத் குமார சுவாமியத்திலே பலதிர பொருட்காண்டத்திலே 17வது பகுதியாக விளங்கக்கூடிய நீதி விழைந்து இரங்கல் என்கிற பகுதியை இப்பொழுது நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இதிலே நாம் முருகப்பெருமானை தவறாமல் பற்றி கொள்ள வேண்டும். பல்வேறு பற்றுகளை வளர்த்து கொண்டே வருகிறோம். அப்பற்றுகள் எல்லாம் ஒரு நாள் நீங்கி போகும். அப்படி நீங்கி போகிற பொழுது நாம் யாரை பற்றுவது? ஏற்கனவே முருகனை பற்றி இருந்தால் அந்த பற்றுதான் நம்மை காப்பாற்றும் என்கிற செய்திகளை அழுத்தம் திருத்தமாக சுவாமிகள் இதிலே குறிப்பிடுகின்றார். முதல் பாடலிலே கூட சொல்லுகிற பொழுது, ஏன் நெஞ்சமே, நாம் தாயை இழந்தோம், தந்தையை இழந்தோம், மனைவியும் நம் அருகு இல்லை, மக்களை இழந்தோம், நம் ஊரையும் இழந்தோம், பொருள் ஈட்டும் தொழிலையும் துறந்து விட்டோம். எனினும் நம் உடம்பில் பற்றும் நோயை இழக்கவில்லை, பகையை வெல்லவில்லை, துன்பமணுகாத வேற்பரமனின் அன்பும் நம்மை மறந்து விட்டது. இனி நாம் பற்ற வேண்டும் நெறி யாது என்று கூறுவாயாக என்று கேட்கிறார். இந்த பகுதி உண்மையிலேயே முருகன் நம்மை காப்பதற்கு தாமதமாகிறதே என்கிற அந்த எண்ணத்திலே சுவாமிகள் சொல்வது போல இது அமைந்திருக்கிறது. சுவாமிகள் தமக்கு முருகனின் திருவருள் கூடி தாம் இந்த உலக வாழ்வு நீத்துவிட வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்திலேயே அவர் இருந்தார். அந்த ஆர்வத்தில் அவர் இருக்கிற பொழுது தம்முடைய வாழ்வு மேலும் மேலும் நீடிப்பதற்கான காரணம் ஏன் என்று பெருமானை வினவுவது போல சில பாடல்களை அமைத்திருக்கின்றார். அவருக்கு ஆரவாரம் ஆகாது, அவருக்கு உபச்சாரம் பிடிக்காது, அவருக்கு புகழ் வேண்டப்படாத ஒன்று. இவ்வாறாக அவர் விளங்குகின்ற பொழுது உரிய அன்பர்கள் சிலர் சூழ இருந்த அவர் தம்மையும் தம்முடைய கொள்கைகளையும் புரிந்து கொள்ளாத சிலர் ஏசுவதையும் கேட்டு, இதையும் கேட்பதற்காக இன்னும் என்னை இங்கே வைத்திருக்கின்றாயா என்றெல்லாம் சுவாமிகள் கேட்கின்றார். அவ்வாறு கேட்பதை தன்னுடைய நெஞ்சத்தை நோக்கி இவற்றையெல்லாம் நாம் இன்னும் பார்க்க வேண்டும், இன்னும் கேட்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே முருகன் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறானா? நெஞ்சமே, பேய்கள் ஒத்தவர்கள் ஏசவும், நாய் போன்றவர் குறைக்கவும், பேத சைவர் பெரிதும் மகிழவும், நோய்கள் மொய்க்கவும், சொல்வன்மை குறையவும், புறமத பகைஞர் இழுத்து பல பேசவும், மூங்கிலை ஒத்த தோளுடைய இளமை புரிந்திய வள்ளி பிராட்டியும் அழகிய தெய்வயானை பிராட்டியும் விரும்பும் கொடுனன் ஆகிய செம்மேனி பெருமான் நம்மை மறந்து விட்டானோ? இனி நாம் செய்வது யாது கூறுவாயாக என்று 2வது பாடலிலே கூட கேட்கிறார். இவ்வாறாக அவர் கேட்டு வருகிற பொழுது பாடல் 6லே, நவை கொள் நெஞ்சினர் சில பல ஆண்டுகள் நம் பரமனை நம்மை அவைகொள் அன்பரை இன்பரை நவில ஒண்ணா உரையால் ஏசும் சுவைகள் கண்டனம் அவை அடங்க சில சொல்லினம் இவை மேலாம் குவைகள் பொங்குரணம் பரன் மறந்த ஓர் கோலம் என் புகழ் நெஞ்சே. நெஞ்சே, நம்மை முருகன் மறந்து விட்டானோ? நாம் இருப்பதே அவனுக்கு தெரியாமல் போயிற்றோ? ஏனென்றால் எனக்கு இந்த ஐயம் வருவதற்கு காரணம், அழுக்காற்று நெஞ்சினர் சில பல ஆண்டுகளாக நம் செவ்வேள் பரமனையும் நம்மையும் எம் இருவரையும் பற்றும் அன்பரையும் எமக்கு இனியவர்களாக இருக்கிறவரையும் வாயால் கூற உண்ணாத சொற்களால் ஏசி மகிழ்வதை நாம் காண்கின்றோம். அவை அடங்குமாறி யாம் சில கூறினோம், அவை அடங்க சில சொல்லினோம். நாமும் சில செய்திகளை அவர்களுக்கு எடுத்து சொன்னோம். ஆனால் அன்பரை இன்பரை நவில ஒண்ணா உரையால் ஏசும் நம் பரமனை நம்மை அன்பரை இன்பரை நவில ஒண்ணா உரையால் ஏசும் சுவைகள் கண்டனம் அவை அடங்க சில சொல்லினம் இவை மேலாம் குவைகள் பொங்குற. இதனாலே நமக்கு கவலைகள் பெருகி கொண்டே போகின்றன. இவ்வாறு இவர்கள் பேசுகிறார்களே என்று எண்ணுகிற பொழுது எமக்கு மட்டுமல்ல எம்மை சார்ந்தார்க்கும் இவ்வாறு துன்பம் வருகிறதே என்று எண்ணுகிற பொழுது கவலைகள் அதிகமாகி போகின்றன. அப்படியானால் இந்த கவலைகளை போக்க நம் பரமன் மறந்து விட்டானோ? அவன் இந்த கவலைகளை போக்கி நம்மை காத்தற்கு
முன்வராதது ஏன், சொல்வாயாக நெஞ்சே என்று கேட்கிறார். இவ்வாறு பல செய்திகளை அவர் குறிப்பிட்டு, இப்பொழுது நிகழ்கின்ற நிகழ்வுகள் நம் உள்ளத்தை வருந்தச் செய்கிறதே என்று அவர் நம்மிடம் அதனை எடுத்து சொல்வது போல நெஞ்சத்திலும் எடுத்து சொல்லுகிறார். பாடல் 10 கூட, அத்தி காதலன் அன்றி ஓர் தெய்வம் நம் மகத்திலை அவன் தாட்கே, பத்திமேயவர் உள்ளமும் பதனமும் பன்முறை நனிவாட, முத்தி ஏது அருள் ஏது என நாத்திகம் மொழிபவர் நடமாட, சத்திசார் கரண் அருணையன் சிவன் அமை தனந்தது என் புகழ் நெஞ்சே. இந்த நாட்டிலே நாத்திகர்கள் முருகனை வணங்குகின்றவர்களை பார்த்து முத்தி என்பது ஒன்றும் கிடையாது, அருள் என்பது ஒன்றும் கிடையாது என்று கூறிவிட்டு மகிழ்ச்சியாகத்தான் திரிகின்றார்கள். நாமோ அத்தி காதலன் தேவகுஞ்சரியாக இருக்கின்ற பெருமாட்டியை தேவயானையினுடைய காதலனாக விளங்கக்கூடிய முருகனை தவிர ஒரு தெய்வத்தை நம் உள்ளத்திலேயும் நாம் நினைத்ததில்லை. அவருடைய திருவடிக்கே நம்முடைய அன்பை நாம் பொருத்தி வைத்திருக்கின்றோம். அதுபோலவே நம்மை சார்ந்தாரும் விளங்குகின்றார்கள். ஆனால் நம்மையும் நம்மை சார்ந்தாரையும் உள்ளமும் வதனமும் பன்முறை நனிவாட என்றார். தன்னுடைய உள்ளமும் முகமும் மிகவும் வாடி போகுமாறு இந்த நாத்திகர்கள் மொழிகின்றார்கள். சத்திசார் கரண், வேலை தன்னுடைய கையிலே ஏந்திய முருகப்பெருமான், அருணையன் சிவன், அருணகிரிநாதருடைய சிவனாக இருக்கக்கூடிய பெருமான், அருணகிரிநாதருடைய சிவனாக இருக்கக்கூடிய பெருமான் நம்மை தனந்தது, நம்மை தள்ளி வைத்தது என் புகழ் நெஞ்சே. என்ன காரணமாக இருக்கும், நாம் என்ன குற்றம் செய்தோம் என்று விண்ணப்பிக்கின்றார் சுவாமிகள். மிகவும் உள்ளத்தை உருக்குவதாக அமைந்த பகுதியாக நீதி விளைந்து இரங்கல் விளங்குகின்றது. அதனை ஓதுவா மூர்த்திகள் அற்புதமாக பாடி தந்திருக்கிறார்கள். அதனை இப்பொழுது நாம் கேட்டு மகிழ்வோமாக. திருச்சிற்றம்பலம். நீதி விழைந்திரங்கல். ராகம் சிவரஞ்சனி. தாயிழந்தனம் தாதையை இழந்தனம் தாரமும் இவனில்லை, தாயிழந்தனம் தாதையை இழந்தனம் தாரமும் இவனில்லை, சேயிழந்தனம் தேசமும் இழந்தனம் விரவிய வினை நீத்தோம், நோயிழந்திலம் பகைமை கடந்திலம் நொசிவருவேர் பெருமான் நேயமென்பது மறந்தது நாம் புகும் நெறியது புகழ் நெஞ்சே. பேய்கள் ஏசிட நாய்கள் குறைத்திட பிணக்கினர் களிகூர நோய்கள் மூசிட வாய்வலி மாழிட நொதுமலர் பல பேச வேகுள் தோள் மடமானி
குஞ்சரி பிழை மணத்தலைவனும் சேய்கொள் மேனியன் நமை மறந்தான் இனி செய்வது என் புகழ் நெஞ்சே. சீடர் என பலர் சேர்ந்தனர் அவர் உளம் திருவுளமே அறியும் கேடர் மிகுத்துள இப்பெரும் தேசமுள் கெழு அருட்செயவனை நேடியிருப்பவர் நெஞ்சம் நன்கு அலைவுற நெடுந்தூயர் நாமணவி வாட அயிற்கரன் நமை மறந்தான் புகும் வழியது புகழ் நெஞ்சே. அளப்பில் பாதகம் இழைப்பினும் பொறுத்து அருளால் அருள் கடவுள் என வளப்ப நீடொரு கந்தவிலோங்கலில் வதியிரை தனதடியை பிளப்பிலாதொரு கால் நினைந்தாரையும் பேணுவன் நமை மறந்தான் களிப்பு அறானலம் யாமுரல் யாண்டுரும் கழறுதி அழினெஞ்சே. பொய்களா பல வரைந்துள முறைகளின் பொலிவுடை புடவீது மெய்கள் நோக்குதலரிது பல்லாயிரம் விளம்பினும் தமகபட கைகள் நிட்டுவார் ஆகலின் நம்புதல் கவலை என்ற மாட்கோள் பொய்கரார் புதவேலனை நம்பினம் கோளெது கோயில் நெஞ்சே. நவைகொள் நெஞ்சினர் சில பல ஆண்டுகள் நம் பரமனை நம்மை அவைகொள் அன்பரை இன்பரை நவில உண்ணா உரையாலே சுவைகள் கண்டனமவை அடங்கிட சில சொல்லினமிவை மேலாம் குவைகள் குங்குற நம் பரன் மறந்த ஓர் கோலம் என் புகழ் நெஞ்சே.
பேசல் கண்டு உளம் வருந்திட சைவருளே சிலர் பகை சைவர் பேசல் கண்டு கரும்பென நிகழ்ந்திட பெருமையில் கடவி அயில் வீசல் கொண்டேருள் வாகை மீளைந்தவன் மெய்யருள் நமை ஒருவின் வாசல் கண்டேங்கன் நுழைந்துய்குவோம் இனி மதியோடு புகழ் நெஞ்சே அஞ்சு ஆண்டினுள் வைணவர் சைவர்கள் முனிந்தவ மதிப்பும் ஊழே நோவும் சார்ந்திட முயல்வினை அடக்கிய நோன் கழல் கழல் பெம்மான் நோவுஞ்சாண்டகை வேழிங்கன் மறைந்திட தேடிய நம் செய்கை யாவும் சான்றூர ஓதிது ஓதினும் யாது செய்குது நெஞ்சே நீதிமன்றினர் நீழ்பொழுதலைத்தனர் நீதியும் வழங்கிலர் நாள் ஆதி அந்த மீளா நெடுவேற்பரனருள் கடல் நீனை நெஞ்சே பூதி கண்டிகை அணிமழமேனிகள் பொன்னடி புகழ்வாருள் சோதி அண்டனும் மறந்தனம் நம்மை சோதி அண்டனும் மறந்தனம் நம்மை இத்துயரம் எவ்வாறு ஒழியும் அத்தி காதல நன்றி ஓர் தெய்வம் நம் அகத்திலேயே அவன் தாட்கே அத்தி காதல நன்றி ஓர் தெய்வம் நம அகத்திலை அவன் தாட்கே பத்தி மேயவருள் வதனமும் பன்முறை நனிவாட முத்தியேது அருளேதன நாத்திகம் மொழிபவர் நடமாட சத்தீசார்கரன் அருணையன் சீவன் நமை தனந்ததென் பூகல் நெஞ்சே